வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பாண்டி நாடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாண்டி நாடு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, மதுரை மாவட்டத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரவுடி, அரசியல் பின்னணி உள்ள ஒரு தொழிலதிபர். இவன் தன்னுடைய அண்ணனை கொலை பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ எப்படி பழி வாங்கினார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நூற்றுக்கணக்கான கதைகள் வந்திருந்தாலும் இந்த கதையை சொன்ன விதம்தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். பொதுவாக இந்த மாதிரியான பழி வாங்குகிற கதைகள்லாம் நம்ம ஹீரோங்க படம் பூரா ஹீரோயின் பின்னால் பாட்டு பாடிட்டு லூஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பழி வாங்குகிற கட்டம் வந்த உடனே சூப்பர் ஹீரோவை மாறி ஒத்த கையிலே லாரியெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நம்ம விஷாலெலாம் விட்டால் சட்டையை கழட்டி போட்டு ரயில் தண்டவாளமாக இருந்தால் கூட பிடுங்கி ஒரு 200-300 பேர்லாம் ஈஸியாக அடித்து போட்டுருவார். ஆனால் அந்த மாதிரியான சீன்லாம் இந்த படத்தில் கிடையாது. இது வழக்கமாக சினிமாவில் வரக்கூடிய ஹீரோங்களுடைய பழிவாங்கல் கதை கிடையாது. ஒரு சராசரி மனிதனுடைய பழிவாங்கல் கதை. நீங்களும்னாலும் இந்த பிரச்சனையில் இருந்தால் எப்படி அந்த பிரச்சனையை சந்திப்போமோ அப்படி தான் இந்த படத்துடைய ஹீரோவும் சந்திப்பான். அதே போல் தன்னுடைய அண்ணனை கொண்டவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு விஷால் துடிச்சிக்கிட்டு இருப்பார். தன்னுடைய மகனை கொண்டவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு தள்ளாத வயசுலேயும் பாரதி ராஜா தனியாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்டாக இருக்கும். இந்த படத்தில் விக்ராந்துக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. லக்ஷ்மி மேனனை ஒரு ரவுடி பசங்க கிண்டல் பண்ணிவிடுவாங்க. அவங்கள அடிக்கிறதுக்காக விஷால் போயிட்டு விக்ராந்தை கூப்பிட்டு வருவார். விக்ராந்தை அடித்து முடித்து சண்டை முடிஞ்ச உடனே ஏதோ தானே அடித்த மாதிரி பில்டப் கொடுத்துக்குவார் விஷால். இந்த சீனெல்லாம் போயிட்டு ஒரு புது டைரக்டர் விஷால்கிட்ட கதை சொல்லியிருந்தா அதெல்லாம் கிடையாது, இன்னொரு ஹீரோவெலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், இந்த சண்டையை நான் தான் போடுவேன் நட முடிச்சிருப்பார். ஆனால் இந்த மாதிரியான சீன்லாம் வந்ததுனால தான் படமே இன்றைக்கி ஒரு யதார்த்தமான படம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நடித்த பாரதி ராஜா, வில்லன், சூரி, லக்ஷ்மி மேனன் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ராஜபாட்டை படம் பார்க்கும்போது கூட சுசீந்திரன் மேலே இவ்வளோ கோபம் வரல. இந்த படத்தை பார்த்த பிறகு தான் அவர் மேலே கோபமே வந்துச்சு. இப்படி ஒரு டைரக்டர் போய் ராஜபாட்டை எடுத்து வச்சிட்டாருன்ட்டு. இருந்தாலும் ஆதலால் காதல் செய்வர் மூலமாக அவர் ஒரு தரமான இயக்குனர்னு மீண்டும் நிரூபிச்சிட்டாரு. இந்த படத்து மூலமாக தரமான கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிட்டாரு. படத்தில் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆன தேதி தீபாவளி அன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட தேவையில்லை. ஏன்னா கூடயே வந்த ஆரம்பம், ஆலினால் அழகுராஜா, இந்த 2 படங்களுக்கு அடுத்து 3வது ஆப்ஷனாக தான் ஆடியன்ஸ் மைண்ட்லேயே இந்த படம் இருக்குது. இன்னொன்று தேட்டருக்காரங்களும் கூட இந்த படத்தை 3வது ஆப்ஷனாக தான் வச்சுருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் பெரிய தேட்டர்லாம் ஆலினால் அழகுராஜாவையும் ஆரம்பத்தையும் போட்டதுனால இந்த படத்துக்கு ஒரு சுமாரான தேட்டர்கள் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தான் ஒரு பொங்கலுக்கு ஆழ்வார், போக்கிரி, தாமிரபரணி இந்த 3 படமும் ரிலீஸ் ஆச்சு. எல்லோரும் ஆழ்வாருக்கும் போக்கிரிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இதில் ஆழ்வார் ஒரே வாரத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு தேட்டரை விட்டு போயிடுச்சு. 2வது இடத்துக்கு தாமிரபரணி வந்துடுச்சு. லாங் ரனில் போக்கிரிக்கு இணையான வசூல் சில ஊர்களெல்லாம் இந்த படத்துக்கு இருந்தது தாமிரபரணிக்கு. அந்த மாதிரியான வாய்ப்பு இந்த படத்துக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா தாமிரபரணி வந்த காலகட்டம் வேறு. ஆனால் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா தேட்டர்லையும் ஓப்பனிங் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. பார்த்த கொஞ்சம் பேர் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இனி இவங்கெல்லாம் போய் படம் நல்லா இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்தால் தான். ஆனால் அதுக்குள்ளே படத்தோடைய சிடி வந்துடும். அது இந்த படத்தோடைய வசூலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். கொஞ்சம் பொறுமையாக பெரிய போட்டி இல்லாத ஒரு நல்ல தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய வசூலை பார்த்துருக்கலாம். ரிலீஸ் தேதியில் தான் கோட்டை விட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வழக்கமான மசாலா பழி வாங்குகிற படம் கிடையாது. இது ஒரு யதார்த்தமான உணர்ச்சி பூர்வமான பொழுதுபோக்கு படம். நிச்சயம் ஒரு முறை தேட்டரில் போய் பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.